அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முஹ்மினான சகோதரர் சகோதரிகளே, ஒரு உண்மையை சொல்லட்டுமா? பலர் ரமலானில் நோன்பு நோக்கிறார்கள், தராவீஹ் தொழுகிறார்கள். ஆனால் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை தவற விடுகிறார்கள். அது என்ன தெரியுமா? துவா. ரமலான் என்பது துவா நிராகரிக்கப்படாத மாதம். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் கூறுகிறான், وَإِذَا سَأَلَكَ عِبَادِي أَنِّي فَإِنِّي قَرِيبٌ. சூரா அல் பக்ரா அத்தியாயம் 2 வசனம் 186. அதாவது, என் அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் நிச்சயமாக நான் மிகவும் அருகில் இருக்கிறேன். அவர்கள் என்னை அழைக்கும் போது நான் பதில் அளிக்கிறேன். சுப்ஹானல்லாஹ், இதைவிட பெரிய நம்பிக்கை இருக்குமா? நாம் கேட்கிறோம், அல்லாஹ் கேட்கிறான். நாம் அழைக்கிறோம், அல்லாஹ் பதில் தருகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 3 பேரின் துவா நிராகரிக்கப்படாது. அதில் ஒருவர் நோன்பு நோக்கும் மனிதர். அவர் நோன்பு திறக்கும் நேரத்தில் செய்யும் துவா அல்லாஹ்விடம் மிகவும் பிரியமானது. அதனால்தான் இஃப்தார் நேரத்தில் மொபைல் பார்க்காமல், உணவு மட்டும் நினைக்காமல் அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும். இந்த ரமலானில் கேளுங்கள். உங்கள் பாவ மன்னிப்பு, உங்கள் குடும்பத்தின் நலன், உங்கள் குழந்தைகளின் நல்ல எதிர்காலம், ஜன்னத், அல்லாஹ்வின் திருப்தி. சிறியதாக நினைக்க வேண்டாம். அல்லாஹ்விடம் கேட்கும்போது பெரிதாக கேளுங்கள். ஏனெனில் நான் கேட்பது இந்த உலகத்தின் அரசிடம் அல்ல, அனைத்து உலகங்களின் இறைவனிடம். ஒரு நாள் வரும், நாம் இந்த உலகத்தில் இருக்க மாட்டோம். அப்போது நம்மை காப்பாற்றுவது நம்முடைய செல்வம் அல்ல, நம்முடைய பதவி அல்ல. ஒரு உண்மையான துவா அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தால் அதுதான் நம்மை காப்பாற்றும். அதனால் இந்த ரமலானை துவா நிறைந்த ரமலானாக மாற்றுவோம். அல்லாஹ் நமது துவாக்களை ஏற்றுக்கொள்ளட்டும். ஆமீன். ரமலான் தின நினைவூட்டல்களை தவறவிடாமல் பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.